இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய் தம்பி இங்க வாடா. சார் என்னடா சொல்லுங்க இன்னும் சார். லைட் போல டேபிள் போல என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் சார் போட்டு விட்டுருக்கோம். இதோ போட்டு போ போ விட்டுருக்கோம் போ. ஏய் இங்க வா இங்க பாரு வாழை மரம் என்னாச்சு? இதோ வந்துட்டு இருக்கு சார். இதோ வந்துட்டு இருக்கு. போ கட்டு போ. சரி, எல்லாத்தையும் சரி, நாங்களே சரி. சொல்றதுக்கு நீ எதுக்கு? ஓகே. நானே பண்ணிட்டு போயிருப்பேனே. எனக்குன்னு வந்து வாய்க்கிறானுங்க பாரு, படுத்துறானுங்கப்பா. கவிதா கவிதா என்னங்க எதுக்கு ஏய், இப்படி கத்துறீங்க? நான் கத்திட்டு இருக்கேனா? எல்லா வேலையும் நானே தான் பார்க்கணுமா? வெளியே என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க அவனுங்க? நீ போய் எதுவும் பார்க்க மாட்டியா? என்ன இன்னும் என்ன பண்ண சொல்றீங்க? நான் என்ன சும்மாவா இருக்கேன்? அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாம குதிச்சிட்டு இருக்கான் பாரு உன் புள்ள. அவனை குளிக்க வை. கத்தாதீங்க இருங்க. சரி போ சீக்கிரம் போ குளிக்க வை அவனை. என்னையா? ஐயோ இவன் வேற. இத வந்துட்டே இருயா. என்ன? சார் சார் இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? யார் சொல்லிருப்பாங்க? டேய் நீ எங்கடா இங்க? நான் தான் உங்களை கூப்பிடவே இல்லையே. என்ன ஓசியில சோறு போடுவாங்க தின்னுட்டு போலான்னு வந்தியா? சரி எதுக்கு இங்க வந்த? என்ன சொல்ற என்ன சொல்றான் இவன்? புரியவே மாட்டேங்குது. ஏய் அவனுக்கு தான் பேச்சு வராதுல்ல, நீ என்ன மௌனம் வருதமா? என்ன சொல்றான் அவன்? வீட்டுக்கு பூ டெக்கரேஷன் பண்ண வந்தோன்னு சொல்றாரு. ச்சே இந்த ஐடியா நமக்கு வராம போச்சே. இவனை வச்சே ஓசியில பூ டெக்கரேஷன் மொத்தத்தையும் முடிச்சிருக்கலாமே. சரி. ஓஹோ கணேஷ் அனுப்பி விட்டாரா? ஆமா. அப்போ என் வீடுன்னு தெரியாமே நீங்க வந்துட்டீங்க அப்படிதானே? சரி போய் வேலையை பாரு போ. இங்க பாரு வேலையை மட்டும் பார்க்கணும். முருகா ரேவதி வீட்டுக்குள்ள வாங்க. என்னடி கூப்பிட்டு விருந்து வை உள்ள வச்சு. யாரு இவ? அவங்க வேலை செய்ய வந்திருக்காங்க. என்னங்க அவர் உங்க அண்ணங்க. அண்ணன் கூட பிறந்தவங்களே ஒண்ணு இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் இவன் யாரடி அண்ணன் கிண்ணன்னு? ஏய் போ உள்ள போ. போய் சொன்ன வேலையை மட்டும் பாரு போ. ஏய் மாசம் மாசம் நின்னுட்டு இருக்காத நீ வா. வா முருகா என்ன எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அவரை பத்தி தான் உங்களுக்கே தெரியும்ல. அவரை மீறி என்னால எதுவுமே பண்ண முடியல. நானும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். அவரு கேட்கவே மாட்டேங்கிறாரு. நம்ம ஃபேமிலிக்கு ஒரு வார்த்தை ஏற்கனவே சொல்லுங்கன்னு சொன்னேன். அவரு கேட்கவே மாட்டேங்கிறாரு. நான் என்ன பண்ண முடியும்? இதுவே மாமா இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? எனக்கே ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்கு முருகா. அதையும் மீறி நான் ஏதாச்சும் பேசினா உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல கிளம்புன்னு சொல்றாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீங்க 2 பேரும் என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ என்னக்கா நீங்க? பரவாயில்லக்கா. சரி நான் வரேன். கவிதா வா. வரேன். ஏங்க என்னங்க அவங்கள அழக்கூடாது தைரியமா இருக்க சொல்லிட்டு இப்ப நீங்க அழுதா என்ன அர்த்தம்? வாங்க 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 வாங்க. என்ன இவ்வளவு லேட்? வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. லேட் சரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல பரவாயில்ல. உள்ள போங்க உள்ள போங்க உள்ள போங்க. வாங்க சார் வாங்க வாங்க. கவிதா கவிதா
இல்லைங்க. விருந்தாளிங்களா வந்துகிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வா. ம், சரி. ஏய், இரு, இங்க வா, இங்க வா. என்னங்க? என்ன வந்த உடனே ஓடிட்டே இருக்க? ஐயோ, என்ன சொல்லுங்க. இங்க வா. 1000 பேர் வந்திருந்தாலும் 500 பேருக்கு தான் காஃபி டீ சொல்லியிருக்கேன். சின்ன கப்பா வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுல பாதி தான் எல்லாருக்கும் ஊத்தி கொடுக்கணும், புரியுதா? என்னங்க இதெல்லாம்? பின்ன எவன் மொய் வைப்பான், எவன் gift கொடுப்பான்னு சொல்ல முடியாதுரி. இங்க பாரு, மொய் பணத்தை நாம சேஃப்டி பண்ணி ஆகணும். நாம பாட்டுக்கு வரவை மீறி அதிகமா செலவு பண்ணிட்டோன்னு வை, தலையில துண்டை போட்டுட்டு போக வேண்டியதுதான். போ போ போ, எனக்கு பாடம் எடுக்கிறதுக்கு நீ வராத. போ. ஐயோ, திருத்தவே முடியாது. திட்டிகிட்டே போ. என்ன மாப்ள, ஏதோ ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க போல. அது ஒண்ணும் இல்ல, வந்தவங்களை எப்படி கவனிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். நீங்க உட்காந்து டீயை குடிங்க. சரி. இதெல்லாம் எதுக்கு கவனிச்சுக்கிட்டு? கவிதா, இந்த ஓம குண்டத்துக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி வச்சிட்டியா? சரி, நாம இந்த கேட்டரிங் கான்ட்ராக்ட் தம்பி கிட்ட கொடுத்து இந்த லட்டு எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு வரலாமா? என்னம்மா, ஸ்வீட்லாம் பண்ணியாச்சா? எல்லா ஸ்வீட்டும் பண்ணியாச்சு. இந்த லட்டுவை கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. நான் என்னம்மா சாப்பிட்டு பாக்குறது? நானா ஓனரு? வீட்டு ஓனர் கிட்ட தாம்மா கேட்கணும். வீட்டுக்குள்ளதான் இருக்காரு, கொண்டு போய் காட்டுங்க. ஆ, அப்படியா? லட்சுமி, லட்டு நல்லா வந்திருக்குமா? லட்சுமி, இங்க பாரு, இந்த ஸ்வீட் எல்லாம் நீ கொண்டு போய் கொடுத்துட்டு வா, நான் இதை பாத்துக்கிறேன். இந்த சரி, பார்த்து எடுத்துட்டு போ, பார்த்து போயிட்டு வா. ஏய், என்ன என்னாச்சு, போகலையா? இங்க வா, அங்க பாரு, முருகனும் ரேவதியும் இருக்காங்க. ஐயோ முருக, பாத்தியா? என்ன லட்சுமி, முருகனும் ரேவதியும் இங்க வேலை பாக்குறாங்க? அவங்களுக்கு தெரியாம நாம இங்க வேலைக்கு வந்திருக்கோம், நமக்கு தெரியாம அவங்க இங்க வேலைக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ₹10 தரேன்னு வேலை கிடைச்சா கூட அது வேண்டான்னு சொல்ற நிலைமையில இப்ப நம்ம குடும்பம் இல்லையே சிவகாமி. ஐயோ, என் புருஷன் இப்ப உயிரோட இருந்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? இங்க பாரு லட்சுமி, இங்க பாரு, உழைக்கிறது அசிங்கம் இல்லைன்னு நீ தானே சொல்லுவ. என்ன நினைச்சு நான் சங்கடப்படல. அதுவும் பாரு, என் பிள்ளைங்க கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு மனசு கேட்கல சிவகாமி.